கிருமிகள் பலவிதம், அது உண்டாக்கும் நோய்களும் பலவிதம். ஸோ 3 மாசம் கம்மியா இருக்கா என் குழந்தைக்கு, காய்ச்சல் இருக்குது. இந்த குழந்தைக்கு நான் வெறும் பேராசிட்டமால் மட்டும் குடுத்துட்டு வீட்லயே வெயிட் பண்ணி பார்க்கலாமா? அப்படின்னு யோசிக்கக்கூடிய பெற்றோர்களுக்கான வீடியோ தான் இது. பொதுவா 3 மாசத்துக்கு கம்மியா குழந்தைகளுக்கு காய்ச்சல் வருதுன்னா, அது ஒரு கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாங்கிற கிருமி தொற்றுனால வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கும். அந்த மாரியான கிருமிகள் ரத்தத்துல உடனே கலந்து செப்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய உயிரை பாதிக்கக்கூடிய அளவுக்கு மாறுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதனால 3 மாசத்துக்கு கம்மியா இருக்க குழந்தைகளுக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னா, வீட்ல வச்சு பார்க்காம ஒரு குழந்தைகள் மருத்துவரை அணுகி, குழந்தைய பரிசோதனை செஞ்ச பிறகு அதுக்கான மருந்துகள் குடுக்குறது நல்லது. எப்பயுமே நமக்கு மேல்சளி மாதிரி வைரல் அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லி வரும். தாய்மாருக்கோ, இல்ல அவங்க குழந்தைகள பார்க்கக்கூடியவங்களுக்கு வரும். நமக்கு வந்ததுன்னா, வந்த மேனிக்கு போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனா குழந்தைக்கு அந்த மாரி வந்துச்சுன்னா, ஜலதோஷம் மாரி, இருமல் மாரி ஆரம்பிச்சு, உடனே லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், அதாவது மூச்சுக் குழாய்க்கு கீழ்ப்பகுதியில உள்ள பகுதியில, லங்ஸ்ல, நுரையீரல்ல இன்ஃபெக்ஷன் ஆகி ரொம்ப சிவியரா ஆகுறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. அது எப்ப ஆகும்னு சொல்லி யாராலையும் சொல்ல முடியாது. கண்காணிக்கிறது அவசியம். குழந்தையோட வைட்டல் சைன்ஸ்ன்னு சொல்லுவோம். குழந்தை ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ நேரம் மூச்சு எடுக்குது, குழந்தையோட இதய துடிப்பு எப்படி இருக்கு, இதையெல்லாம் பொறுத்து ஒரு டாக்டரால குழந்தை செப்சிஸ் மாரியான கண்டிஷனுக்கு போகுதா, குழந்தைக்கு ஆன்டிபயோட்டிக் தேவையான்னு சொல்ல முடியும். ஸோ அதனால 3 மாசத்துக்கு கம்மியா இருக்க குழந்தைகளுக்கு வைரல் அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனாவே இருந்தாலும், ஒரு மருத்துவ பரிசோதனைக்கு பின்னாடி மருத்துவரை அணுகி மருந்து எடுக்கிறது ரொம்ப